நமது கட்சியின் தலைமையும் நமது கட்சியின் கொள்கை எவ்வளவு நேர்மையான நபர்கள் என்பதை பறைசாற்றுவதை உண்மையை நிரூபிக்கும் தரமாக இம்முறை நமக்கு தமிழ் தேசிய பேரியக்கின் சார்பாக ஒரு ஆதரவு கிடைக்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள தமிழ் தேசிய பேரியக்க உறவுகள் முதலாக வாக்கு செலுத்த உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த முதல் வாக்கினை நாம் தமிழர் கட்சி பெறுகின்றது என்பதை கர்வமாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 15 வருஷமா கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் அன்பழகன் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களோட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும், அவங்களோட வேலைகள் சொல்லி ஓட்டு கேட்கணும். 15 வருஷமா இவர் இருந்து பாதாள சாக்கடை பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? குடிநீர் பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? இங்கே போக்குவரத்து பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? இல்ல மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுத்துட்டாங்களா? என்ன செஞ்சு கொடுத்திருக்காங்க? 4வது முறை அந்த நண்பர்கள் போட்டிடுறாங்க. ஆனா இந்த சூழல் என்ன பண்றாங்க? ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய். நம்ம கும்பகோணம் சட்டமன்றத்தில் மொத்த வாக்காளர்கள் இப்போதைக்கு கும்பகோணத்துல 2,51,360 வாக்காளர்கள். அதுல 1 லட்சம் பேருக்கு தலா 1000 ரூபாய் மணி 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு ஒரே நாள் நைட்ல. அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை வச்சிருந்தா மக்களுக்கு வாழ்வாதாரம் சரி பண்ணி கொடுத்திருக்கலாமே, சரியான பாதை அமைச்சு கொடுத்திருக்கலாம். தண்ணி வசதி 41 ஊராட்சி இருக்கு கும்பகோணத்துல. இந்த 41 ஊராட்சியில 22 ஊராட்சி தண்ணி கிடையாதுங்க, குடிக்க தண்ணி கிடையாது. இந்த தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கலாமே, மக்கள் பயன்பாட்டுக்கு சரியான சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கலாமே. அவர் சொந்த ஊரு சாக்கோட்டை, அந்த சாக்கோட்டையில அவருக்கு இருந்த கடைசி சுடுகாடு இருக்கும் தெரியுமா? எல்லா மனிதனுக்கும் அந்த பகுதியில ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாடு கூட சரியா அமைக்கலங்க அவங்க. அந்த சுடுகாடு பாதை கிடையாது. அவர் சொந்த ஊர்ல உள்ள சுடுகாட்டையே பாதை போடாதவரு இந்த 15 வருஷம் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சாரு நினைச்சு பாருங்க. இந்த 15 வருஷமா நம்ம பகுதி மக்களுக்கு நல்லது செய்யாத அண்ணன் அன்பழகன் அவர்கள் இனி வரும் காலங்களில் ஜெயிச்சுட்டா செஞ்சுருவார் நம்புறீங்களா? என்ன செஞ்சிட போறாரு? என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு? யோசிச்சு பாருங்க. அவருக்கெல்லாம் ஓட்டு போடுறதுங்கிறது வேஸ்ட். அதுக்கு நேர் எதிராக அதிமுக நிற்கிறார் அசோக்குமார் ஒருத்தர். அவர் யாருன்னு பார்த்தா இவரோட நேரு ஒப்பந்தக்காரர், ரோடு கான்ட்ராக்டர் இந்த அசோக். அவரை தொழிலதிபருங்க. உண்மையிலே சொல்றேன், அவரை தொழிலதிபர். அவரை நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. கும்பகோணம் தொகுதியில கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2500 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு கும்பகோணம் எவ்வளவு குழந்தைய பிறப்பு தெரியுமா? ஒரு நாளைக்கு 30 குழந்தைங்க பிறக்குதுங்க. ஒரு மாசத்துக்கு 900 குழந்தை, அது அப்படியே ரவுண்டா 1000 குழந்தை வச்சீங்க. ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இவரு கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? அதே மாதிரி இந்த தொகுதியில யார் கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, 2000 ரூபாய் மொய், பட்டு சேலை வாங்கி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கும். அதுக்கு எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா? அதுக்கு இந்த பணத்தை அவர் எப்படி இருப்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளமே 1,10,000. மக்களுக்கு நீ சேவை செய்ய வரியா இல்ல என்ன செய்ய வர? பிசினஸ் பண்ண வரியா? சொல்லுங்க. இவருக்கு ஓட்டு போட போறீங்க. ஒரு பிசினஸ் என்ன தருவா? 10 ரூபாய் போட்டா 100 ரூபாய் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். அந்த மாதிரி ஆசையை தூண்டுறதுக்கான வேலையை பார்த்திருக்காரு. இதோ இருக்குங்க அன்பு மருத்துவமனை ஏத்தாப்புல தீயணைப்பு நிலையம் இருக்கு. அந்த தீயணைப்பு நிலையத்துக்கு ஒரு காம்பவுண்ட் கட்டணும், ஒரு ஸ்லாப் போடணும். அவ்வளவுதாங்க பிரச்சனை இப்போதைக்கு. அதை இட்டுட்டு இப்ப ஏடிஎம்கே வேட்பாளர் சொன்னாரு, அசூர்ல கொண்டு போய் தீயணைப்பு கட்டுவேன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்ப மக்கள் வரி பணத்தை நீங்க என்ன நினைக்கிற? ஏற்கனவே ஜெயலலிதா பேரில் இருந்தப்ப, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப மகாமகம் காயங்க கட்டினாங்க மேம்பாலம் இறக்கத்துல. ஞாபகம் இருக்கா? அது பாலடைஞ்ச மண்டபமா பங்களாமா போட்டு வச்சுக்கிட்டு 2016ல இவர் 2011ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அன்பழகன் அவர்கள் அந்த மண்டபத்தை ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க. ஏன்? வரட்டு கௌரவம். ஜெயலலிதா திறந்த மண்டபத்தை நாம போய் நிகழ்ச்சி நடத்துறதா? மக்கள் பயன்பாடு எடுத்து வரதா அப்படின்ட்டு வரட்டு கௌரவம் பார்த்து அதை இருட்டெடுப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்க வீட்டு என் வீட்டு வரி பணத்தை கட்டப்பட்டது மக்கள் அந்த மகாமக கல்யாணம்.
அந்த கலையரங்கத்துல இங்க உள்ள யாராவது போய் மக்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியோ திருமணமோ துக்க நிகழ்ச்சி ஏதாவது நடத்திருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? அந்த மகாபாரத கலைஞர் என்ன நடக்கும்? எஜிபிஷன் நடக்கும். வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. அதே டிவி நிகழ்ச்சி, ராஜ் டிவி நிகழ்ச்சி நடக்கும், எஜிபிஷன் நடக்கும். வேற எதுவுமே அந்த மகாபாரத கலைஞர் நடக்காது. ஏன்னா நம்ம ஜெயலலிதா தொடர்ந்துச்சான். அதனால இவருக்கு அந்த ஈகோ பிரச்சனை. இப்ப இதேதான் இந்த அதிமுக வேட்பாளர் நிக்கிறவரு, அதே நல்லா கேட்டீங்க, அதுக்கு வழக்கம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் ஆணை வாங்கினவரு ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர். அந்த அந்த தீயணைப்பு நிலையம் கும்பகோணத்துல நடு சென்டர்ல வரணும், அதாவது அன்பு மருத்துவமனை ஏற்றாப்புல உள்ள அரசு நிலத்தை வரணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வாங்கினது அதிமுகவின் ஒரு மாமன்ற உறுப்பினர். அவரோட பேச்சுக்கே மதிப்பு இல்ல. இவர் இங்கே இருந்து பேர் தீயணைப்பு நிலையத்தை இங்க அசூல் கொண்டு போய் விட்டுவாங்க. அதுக்கு வரி பணம் எப்படி இருப்பேன்? யாரை ஏமாத்த பாக்குற? இன்னும் கும்பகோணம் மக்கள் முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப டிஎம்கேக்கு மாற்றா இவர் ஒரு தாவைக்கு வர்றாரு. எப்படி? சொந்த கட்சிக்காரர்கிட்டே பணத்தை வாங்கிட்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவரோட சட்டமன்ற வேட்பாளர் நிக்கிற நபர் யார் தெரியுமா? அந்த கட்சியோட மாவட்ட செயலர். யார் அந்த மாவட்ட செயலர்? ராப்பாளா போஸ்ட் ஓட்டுவாங்க. போஸ்ட் ஓட்டி பிளாக் டிக்கெட் பசங்க அந்த கட்சியோட வேட்பாளர். அவங்கிட்ட 10,000 ரூபாய் விருப்ப மனுங்கிற பேர்ல அந்த ஒரு நபர்கிட்ட 10,000 ரூபாய், ஒரு தொகுதிக்கு 10 பேர் விருப்பம் கொடுத்திருக்கான் விஜய் கட்சியில. இவன் தான் கேரியர் உச்சத்தை விட்டு வந்து சொல்றாருல விஜய். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஏப்பா 10 பேர் விருப்பம் கொடுங்க, நீ மக்களுக்கு சேவை செய்வியா? நீ வந்தா என்ன செய்வ? மக்களுக்கு என்ன செய்வ? என்ன மாதிரி சேவைகள் செய்வ? நீ என்ன செயல் திட்டம் வச்சிருக்க? என்ன உன்னோட கனவு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதெல்லாம் அவர் கேட்கல. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய், ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ரூபாய், 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 2,34,00,000 பணத்தை வாங்கிட்டு தான் சொந்த கட்சிக்காரங்க பணத்தை வாங்கிட்டு தான் இந்த நடிகர் விஜய் சீட்டு கொடுத்துருக்காரு. இவன் வந்தாலும் நமக்கு தாய்மாவன் செய்து பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போக நம்பிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மை நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் அண்ணன் சீமான் அவர்களின் தம்பியாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த களத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சிறு சிறு காணொலியாக பதிவிட்டு மக்களிடையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்து அதனை என்னால் முடிந்தவருக்கு, அதிகாரம் இல்லாத நான் என்னால் முடிந்தவருக்கு சரி செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே வருகின்ற தேர்தலில் எனக்கு இம்முறை விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. வாக்கு செலுத்தும் பெட்டியில் வரிசையின் 3ல இருக்கு விவசாய சின்னம், மறந்துடாதீங்க. அனைவரும் வாக்கு செலுத்துங்க. எந்த வெளியூர்ல இருந்தாலும் கிளம்பி வாங்க. நீங்க ஓட்டு போட்டாதான் இங்க மாற்றம் வரும். அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. நான் உங்கள் வழக்கறிஞர் ஆனந்த். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தமிழர். பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நமது சின்னம் விவசாயி.